ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பஸ் பாஸ் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது 30/5/2025 அன்னைக்கு தமிழக அரசு இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய உத்தரவிற்கிணங்க வரும் 2/6/2025 அன்று முதல் பள்ளிகள் திறக்கப்படுவதை முன்னிட்டு அதன் பின்னர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி, அரசு தொழிற்பயிற்சி நிலையம் ஆகியவை திறக்கப்பட உள்ளதை முன்னிட்டு 2025-26 கல்வியாண்டில் மாணவர் மாணவிகளுக்கான கட்டணமில்லா புதிய பேருந்து பயண அட்டை அவர் தம் கல்வி பயிலும் பள்ளி கல்லூரியில் அவருடைய இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்யும் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதால் அதற்குண்டான கால அளவினை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களால் 2024-25 கல்வியாண்டிற்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட பயண அட்டை, பள்ளி மாணவ மாணவிகள் சீருடை அல்லது பள்ளிகளை வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை அந்த கண்டிடம் காமிச்சு நீங்கள் போய்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருப்பிடத்திலிருந்து தாம் பயிலும் பள்ளி வரையிலும் சென்று வருவதற்கும், அதே போன்று அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அந்த பாலிடெக்னிக் எல்லாமே சேர்த்து நீங்களும் அதே பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத இதன் மூலமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மேலும் பள்ளி துவங்கும் முடியும் நேரம் வரை பேருந்துகள் சரியாக இயங்குவதை கண்காணித்திட அலுவலர்கள் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது இதன் மூலமாக உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, அதாவது இந்த வருஷத்துக்கு பார்த்தா பஸ் பாஸை அந்தந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சம்மந்தப்பட்ட ஸ்கூல் காலேஜில். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றத காரணத்தால் ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 days மட்டும் நீங்கள் ஓல்டு இந்த லாஸ்ட் இயருக்கான அந்த பஸ் பாஸை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஸ் பாஸ் இல்லாதவங்க ஸ்கூல் அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் போனாவே உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து பழைய ஐடி கார்டு இருந்தாலும் அதை காமிச்சு நீங்கள் போகலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ புதிய பஸ் பாஸ் வரைக்கும் பழைய பஸ் பாஸை பயன்படுத்துங்க அப்படின்ற மாதிரி தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.